ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம டோரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோரோக்கு வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஃபாக் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து விசிபிள் பத்தலை, லாங் ட்ரைவில் நைட் டைம்லாம் வந்து விசிபிள் பத்தலைன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து நான் HHயோட மினி டிரைவ் ஃபாக் லைட் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அதோட இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் அதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குதுன்றது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்குறேன். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, என் பேர் நவீன். நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா யாமி க்ரூசர். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் கூடிய பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சடனாக வரும். அப்போ தான் அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே எதனா ஒரு இடத்துலையாவது உங்களுக்கான தேவைப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ எப்பவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க, இன்ஸ்டாலேஷன் எப்படி, அந்த ஃபாக் லைட்டோட த்ரோ எப்படி இருக்குதுன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம டோரோ தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், பாருங்கள், பேக்ரவுண்டே வந்து பயங்கரமாக தான் இருக்குது. நம்ம டோரோ வந்து ஆற்றுல வந்து பயங்கரமாக கொஞ்சம் ஓட்டிகிட்டு வந்தோம். எனிவே நோ ப்ராப்ளம். வண்டி வந்து இன்றைக்கி சுத்தமாக நான் துடைக்கலைங்க, திட்டாதீங்க. டோரோ வந்து ரொம்ப கொஞ்சம் டோரோட ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, திட்டாதீங்கன்னு தயவு செஞ்சு. அண்ட் இதுதான் நாம் வந்து போட்டிருக்கிற மினி டிரைவ் ஃபாக் லைட்டு. இதோட இன்ஸ்டாலேஷன் வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. பட் இருந்தாலும் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், அதோட லைன் எப்படி எடுத்துகிட்டு நான் காட்டுறேன், இருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடில் வந்து வரக்கூடிய அந்த போல்டு பாருங்கள், இந்த போல்டுலாம் நம்ம வந்து கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணி, கிளாம்ப் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருவாங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடும் அதே போல் தான் நம்ம வந்து அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வழியாக, அதாவது இந்த சைட்லேருந்து நம்ம லைன் எடுத்துருக்கோம். இந்த லைனை எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த டிஸ்க் கேபிளோடு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக அங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த லைன் வந்து நம்ம டிஸ்க் கேபிள் வழியாக தான் நம்ம வந்து மேலே எடுத்துருக்கிறோம். அண்ட் தென் இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா BSDDPயோடைய டிவல் மெட்டல் ஸ்விட்ச் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் இருக்கட்டும், ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு மெட்டல் ஸ்விட்சஸ் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இன்கேஸ் இந்த ஸ்விட்சஸ் நான் ஏன் ஃபிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சில் என்ன ப்ராப்ளம்னாலும் ஸ்விட்சை மட்டும் தனியாக ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் இந்த BSDDPயோடைய மெட்டல் ஸ்விட்சஸோடைய குவாலிட்டியே. அண்ட் தென் இதுக்கு லைன் எங்கேருந்து எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியுடைய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த டாப் ஃபேரிங்கு நீங்கள் கலட்டினீங்கன்னா ஒரு சாக்கெட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்த சாக்கெட் வந்து நீங்கள் சார்ஜருக்கோ இல்லை ஃபாக் லைட்ஸுக்கோ இந்த மாதிரி வந்து எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேரிங்ஸை பிரிச்சிங்கன்னா 1 2 3 இது ஒரு 5 நட்ஸ் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிங்கனாலே அந்த ஸ்க்ரூஸு உங்களுக்கு அந்த சாக்கெட்ஸ் வரும். அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் லைன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சார்ஜருக்கு போகுது. அண்ட் உள்ளே இது வந்து ஸ்விட்சுக்கு வர்றது லைனு உள்ளேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளேருந்து அந்த லைன் எடுத்திருக்கோம். அந்த லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து அங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் அவ்வளோ டேரெக்டாகவே அங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அங்கே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே ஃபாக் லைட்டை இன்ஸ்டால் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த இடத்துல கரெக்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்ட முடியல, விங்லெட் போட்டிருக்கனால கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்கும் அந்த ஸ்க்ரூ. அங்கே தான் எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இங்கேயும் இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த 2 இடத்துல ஸ்க்ரூ வரும். ஆல்சோ இங்கே வர இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது உள்ளார, தெரியும்னு நினைக்கிறேங்க பாருங்கள், அங்கேயும் இன்ஸ்டால் பண்ணலாம். நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, நம்மளுக்கு வந்து சென்ட்ரலைஸ்டு ஹேண்டில் பார். ஸோ நம்ம டூம் வந்து நம்மளுக்கு திரும்பாது சுத்தமாக. அப்படி திரும்பாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விசிபிள் வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம டயர் ஹேண்டில் திரும்பும்போது நம்மளுக்கான இது வந்து கரெக்டாக திரும்பும். அப்படி திரும்பிச்சினாலே நம்மளுக்கான இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதோட வைட் வியூவு, அதோட த்ரோன்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ரொம்ப அல்டிமேட்டு. அதுக்குமே நம்ம டோரோக்கு என்னென்ன பண்ணியிருக்கோன்றது நான் ஒரு இதாக சொல்லிடுறேன், இதுவரை சொல்லலை. அசார்டு அதுக்குன்னு தனி சுவிட்ச் வச்சுருக்கேன். அசார்ட் லைட் போட்டிருக்கேன் நம்ம டோரோக்காக. ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து GB ரேசிங் ஆயில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், போட்டிருக்கோம். அண்ட் ரோலானுடைய கோல்டன் செயின்ஸ் பேக்கெட் தான் நம்ம டோரோக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம போய்ட்டு வந்த லாங் ரைடில் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸு. நான் ஏன்னா லாங் ரைடு இப்போ தான் ஓட்டேன் நான் இதை போட்டுட்டு. அண்ட் இப்போ வாங்க நம்ம இதை காட்டுறேன். நம்ம பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 38,000 ஓடிடுச்சு கிலோமீட்டர்ஸு. 37 எண்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரிங்க கன்ஃபார்மாக சொல்லிடுறேன் நான் எவ்வளோ ஓடி இருக்குன்ட்டு. ஆமாங்க, 38 300 வரப்போகுதுங்க, அந்தளவுக்கு ஓடிடுச்சு.
ஆவரேஜ் மைலேஜ் எனக்கு 47 ஸ்டில்னும் எனக்கு இருக்குது இத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு ப்ரோ வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது அவருக்காக உங்களுக்காக தான் ப்ரோ இது வந்து ஆவரேஜ் எனக்கு 47 இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு இதோட அதிகமாகவும் கிடைக்கும், சில நேரத்தில் இதோட கம்மியாகவும் கிடையாது. நான் ஓவராக நான் கொஞ்சம் அடித்து ஓட்டுவேன். அண்ட் நம்ம டோராவுடைய அசாட்ஸ் பாருங்கள். நம்ம டோரோட அசாட்ஸு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக வரது போட மாட்டேன். எல்இடி 360 எல்இடி போட்டிருப்பேன். நல்ல பிரைட்டராக இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் போட்டிருக்கேன். நாட் பேட். இதுவும் வந்து நல்ல பிரைட்டாக தான் இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்மளுடைய ஃபாக் லைட்ஸை நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேங்க. வண்டி ஆன் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபாக் லைட்ஸ் வந்து கொஞ்சம் இதுன்றனால. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நார்மலாக லோ பீம் தான் இப்போ இருக்குது. இட்ஸ் ஹை பீம் சேஞ்சஸ் இப்போயே தெரியும் உங்களுக்கு. லோ பீம், ஹை பீமில் விட்டுருவோம். நம்மளோட ஒயிட் கலர் ஃபாக் லைட்ஸுங்க இது, அதாவது ஒயிட் இது சரிங்களா. அண்டு தனித்தனியாக சுவிட்ச் இருக்குங்க. இந்த சுவிட்ச் வந்து ஒயிட்டுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கே தெரியும். இது வந்து எல்லோக்குங்க. இந்த இடத்துல வந்து எல்லோக்கான ஃபாக் லைட் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். பாருங்க ராஜன் சார் கொஞ்சம் ஓரம் போங்க, இவர் வேற வந்து குறுக்கால வந்துடுறாருங்க. உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து பார்க்கறதுக்கு நம்ம வண்டி சீரியஸாகவே ஒரு தாறு மாறான லுக் இருக்குதுங்க. ஒயிட் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இது ஒயிட்டு எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. எனக்கு எல்லோ ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இல்லை நிறைய பேர் எல்லோ பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. இந்த சைடு லுக்கெல்லாம் கூட பாருங்கள், சீரியஸாகவே தாறுமாறாக இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு நைட்லேயும் நான் வந்து ஒரு விசிபிளாக ஒன்று எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ஏன் இன்ஸ்டால் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாங் ரிவ்யூக்கு தான் ஆகும். ஏன்னா வண்டி ஓட்ட முடியலங்க. உங்களுக்கு R15 யூசர்ஸ்க்கும் தெரியும் இதோட வெளிச்சம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெயின் ரீசன்ஸுக்காக தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இதோட வெளிச்சங்கள் அல்டிமேட்டாக இருக்குதுன்ட்டு. பாருங்கள், ஃபாக் டைம்ஸ்லேயே ரெய்னி டைம்ஸில் சம்மர் டைம்ஸில் வந்து இது யூஸ் ஆகாது எல்லோ. ஃபாக் டைம்ஸ் அந்த ரெய்னி டைம்ஸ் வின்டர் டைம்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லோ தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஒயிட் வந்து தெரியும். ராஜன் சார் வேறு குறுக்குள்ள போகிறாரு, இவர் என்ன பண்ணுறதுனே தெரியல. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ரிவ்யூ வந்து இதுதான் மாதிரி தான். உங்களுக்கு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக எனக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணால் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இல்லைனா இது ஃபிக்ஸ் பண்ணது இன்னொரு வீடியோவாக கூட என்னால் நான் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நாங்களே ஃபிக்ஸ் பண்ணனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. இது நான் உங்களுக்கு வந்து நைட் டைம் வியூ எப்படி இருக்குதுன்றது நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல இதோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பாய் தென். எல்லோரும் வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்கள் எது மனசில் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட்டு உங்களோட லைக்கும் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் டு ஆல். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வண்டியோட லோ பீம், இதுதான் வண்டியோட ஹை பீமு. ஆனால் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஃபஸ்ட்டு எல்லோ லைட் நான் முதல்ல காணிச்சிடுறேங்க. ஃபாகில் எல்லோ, ஒயிட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இதோட பர்ஃபார்மன்ஸு சீரியஸாகவே தாறு மாறாக இருக்குதுங்க. எல்லோ செப்பரேட்டு. இப்போ நாம் வந்து தனியாக ஃபாக் லைட் மட்டும் இது. மை காட்.